ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா, வேகன்சி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ, அதில வந்து அ அந்த வேகன்சிக்குள்ள ஓவரால் ரேங்க் இருந்தா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாலும், அது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிய பொறுத்த ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ, அதுபடி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 வேகன்சி இருக்குது அப்படின்னா, அ ஸோ ஓவரால் ரேங்க் வந்து 1000க்குள்ள வந்தாலுமே வேலை கிடைக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ 1500 போனா வேலை கிடைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி வந்து இருக்கும். ஸோ எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் வந்து இருக்குது. அது எல்லாருக்குமே அந்த டீட்டெயில்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து நம்ம இந்த குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, 4662 வேகன்சிஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி சைடில் வந்து இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2 அட்டானமஸ் வந்து சேர்த்து சொல்கிறேன். ஒரு ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் சேர்த்து 4662 வேகன்சிஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, விஏஓ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். 208 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து 1969 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டைப்பிஸ்ட் வந்து 1392 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 321. ஃபாரஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 65 வேகன்சி. பைசன்ஸோட இருக்க அந்த ஃபாரஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 37 வேகன்சி. ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து 33 வேகன்சி. ஃபீல்டு அசிஸ்டன்ட் அதெல்லாம் வந்து 17 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4662 வேகன்சி இருந்தாருன்னா, ஓவரால் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 4662 ரேங்க் எடுத்திருக்காரு அப்படின்னா, அவர் அந்த ஒரு இதுலேருந்து ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ வந்து அது அது வந்து ரேங்க் வந்து கம்மியான ரேங்க் வந்து அதில் வந்து ஒரு கீ ரோல் வந்து ப்ளே பண்ணல. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா, டோட்டலாக வந்து இப்போ ஒரு 100 சீட்ஸ் இருக்குன்னா, பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 சீட்டும், எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சீட்டும், எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 சீட்டும், எஸ்டிக்கு வந்து ஒரு சீட்டும் கொடுப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 69 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க இந்த 100 சீட்ஸில். ஸோ ரிமைனிங் வந்து 31 சீட்ஸ் வந்து ஜென்ரல் இருப்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு தெரியும், பிசிஎம்க்கும் எஸ்சிஏக்கும் வந்து உள்ஒதுக்கீடுன்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ். ஸோ இந்த 4662 வேகன்சிஸ் வந்து இப்போ எந்த மாதிரி வந்து அந்த அந்த இந்த தடவை வந்து இப்போது அலாட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில்ஸும் ப்ளஸ் வந்து இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் எந்த கம்யூனிட்டிலேருந்து எந்த ரேங்க் கூட இருந்தால் சேஃப் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோக்கெலாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்க்குரிய வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். இதில் வந்து அந்த நான் சொன்ன அந்த 31% ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 705 சீட் இருக்குது. ஸோ அந்த 4667 சீட்டில். ஸோ அந்த ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு உள்ஒதுக்கீடும் இப்போ உமனாவோ பிஎஸ்டினாவோ இல்லை உமன் வித் பிஎஸ்டினாவோ, ஸோ இந்த மாதிரி உள்ஒதுக்கீடு இருக்கும். சர்வீஸ் மேனாவோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 341 வேகன்சி. ஸோ உமனாக இருந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா 145 வேகன்சி. அதே மாதிரி பிஎஸ்டி சொன்னீங்கன்னா 98 வேகன்சி. ஸோ இந்த மாதிரி வந்து உமன் வித் பிஎஸ்டி வந்து 35 வேகன்சி. ஸோ டிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 21 வேகன்சி. எக்ஸர்வைஸ் மந்த்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 65 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஜென்ரலில் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 205 வேகன்சி வந்து இருக்குது இந்த 4665. அதே மாதிரி வந்து பிசி முஸ்லீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 82 வேகன்சி வந்து இந்த 4662 வேகன்சி தான் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக வந்து. அந்த மாதிரி எம்பிசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 463 வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 207 வேகன்சி வந்து இந்த ஒரு உள்ஒதுக்கீடுமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எம்பிசியில் ஜென்ரலாக சொல்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 449 வேகன்சி ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பேக்லாக் வேகன்சி வந்து ஒரு 104 வேகன்சி இருக்குது. சரிங்களா? ஜென்ரலில் இந்த மாதிரி எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா 71 வேகன்சி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4662 வேகன்சியில் வந்து இதாகும்.
சாரி, அதில் வந்து நான் சொல்கிறது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ அந்த 21 வேகன்சி ஓகேங்களா. டைப்பிஸ்ட் தான் ஜூனியர் அசிஸ்டண்ட் மட்டும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியில் வந்து 49 வேகன்சி வந்து ஆட் ஆகிருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேஃபான ரேங்க் என்ன அதில் பிரதர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனல் ரேங்க், நான் சொல்கிறது ஓவரால் ரேங்க் கிடையாது, கம்யூனல் ரேங்க் இல்லைங்களா. இப்போ வந்து கம்யூனல் ரேங்க், ஓவரால் ரேங்க் வந்து பிசியில் வந்துட்டு ஒரு 3000 இருக்கும். ஆனால் கம்யூனல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1500 மேலே போயிருக்கும் வித்திங் பேக். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து சான்ஸ் வந்து இல்லை ஓகேங்களா. சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 835 வேக்கன்சி வரை இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசியில் வந்து தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ பிசி முஸ்லீம் வந்தீங்கன்னா ஒரு 85 வேகன்சியில் 85 ரேங்க் வந்து உங்களுக்கு கம்யூனல் ரேங்க் வந்து வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். என்பிசிக்கு வந்து 640 வேகன்சி வந்து ஒரு 240 ரேங்க் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். பிசி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 425 ரேங்க் கம்யூனல் ரேங்க் வந்து இருந்தீங்கன்னா இது பண்ணலாம். இப்போ வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ரேங்க் இருந்தாலுமே கூட ஒரு 300 இந்த மாதிரி தான் கம்யூனல் ரேங்க் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வெயிட் பண்ணலாம். ஓவரால் வேகன்சி 4000 ஒரு 7000 ரேங்க் போகும்போது, ஓவரால் ரேங்க் போகும்போது அவங்களோட கம்ப்யூட்டர் ரேங்க் வந்து 300. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ எஸ்சிஐக்கும் அதே மாதிரி தான். எஸ்டி கேண்டிடேட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனல் ரேங்க் வந்து 47 இருந்தீங்க அப்படி 47 வரை வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பிக்கையோட ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் இந்த டீட்டெயில்ஸோட பார்க்கலாம். ஓகே, பாய்.